चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 8/1/1982. லண்டன் குரூப்புடன் அவ்யக்த பாப் தாதாவின் சந்திப்பு. இன்று விசேஷமாக லண்டனை சேர்ந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். பொதுவாக அனைவருமே பாப் தாதாவை பொறுத்தவரை எப்பொழுதும் பிரியமானவர்கள்தான். அனைவருக்கும் சந்திப்பதற்கான வாய்ப்பு விசேஷமாக கிடைக்கின்றது. ஆனால் இன்று பிரத்யேகமாக லண்டனை சேர்ந்தவர்களை சந்திக்க வேண்டும். லண்டனை சேர்ந்த குழந்தைகள் சேவையில் உள்ளம் மற்றும் உயிர், அன்பு மற்றும் ஆர்வத்துடன் தங்களது சகயோகத்தை கொடுக்கின்றார்கள். மேலும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய முன்னேறும் கலையில் அனைவருக்கும் நல்ல கவனம் இருக்கின்றது. வரிசை கிரமமாகவோ இருக்கவே செய்கின்றார்கள். இருந்தாலும் முயற்சியின் வேகம் நன்றாகவே இருக்கிறது. ஒரு பறவை பறந்து வந்து வகுப்புக்குள் வந்துவிட்டது. அனைவரும் பறவையை பார்த்து குஷி அடைகின்றீர்கள். அதுபோலவே தன்னுடைய பறக்கும் கலையை எவ்வளவு பிரியமானதாக இருக்கும். எப்பொழுது பறக்கின்றீர்கள் என்றால் விடுபட்டு இருக்கின்றீர்கள், சுதந்திரமாக இருக்கின்றீர்கள். மேலும் பறப்பதற்கு பதிலாக கீழே வந்து விடுகிறீர்கள் என்றால் பந்தனத்தில் வந்து விடுகிறீர்கள். பறக்கும் கலை என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர், யோக சொரூபமானவர். லண்டனை சேர்ந்தவர்கள் இதில் என்ன நினைக்கின்றீர்கள்? பறக்கும் கலை இருக்கிறது தான் இல்லையா? கீழே வருவதில்லையே. ஒருவேளை கீழே வருகின்றீர்கள் என்றாலும் கீழே இருப்பவர்களை மேலே அழைத்து செல்வதற்காக வருகின்றீர்கள். ஒரு காரணமின்றி வருவதில்லை. யார் கீழான நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்து மேலே பறக்க வைப்பதற்காக சேவையின் காரணமாக கீழே வந்தீர்கள். பிறகு மேலே சென்று விட்டீர்கள் என்று அந்த மாதிரி பயிற்சி இருக்கிறதா? என்ன நினைக்கின்றீர்கள்? லண்டனை சேர்ந்த குரூப் எப்பொழுதும் உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உலகின் கவர்ச்சியிலிருந்து விலகிய மற்றும் எப்பொழுதும் தந்தையின் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். இதைத்தான் தாமரை மலருக்கு சமம் என்று சொல்வது. சேவைக்காக இருந்து கொண்டும் விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவர். அப்படி விலகி இருக்கும் மற்றும் அன்பான குரூப் இது இல்லையா? லண்டனோடு அனைத்து வெளிநாட்டு சேவை நிலையங்களின் சம்பந்தம் இருக்கிறது. எனவே லண்டனை சேர்ந்தவர்கள் சேவை என்ற இந்த மரத்தின் அஸ்திவாரமாகிவிட்டார்கள். அஸ்திவாரம் பலகீனமாக இருந்தது என்றால் முழு மரமும் பலகீனமாகிவிடும். எனவே அஸ்திவாரத்தை சேவையின் பொறுப்பையும் சேர்த்து எப்பொழுதும் தன்னில் கவனம் வைக்க வேண்டும். பொதுவாகவே ஒவ்வொருவரின் மேல் தன்னுடைய மற்றும் உலக சேவையின் பொறுப்பு இருக்கிறது. அனைவருக்கும் பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்தவர்கள் என்று அன்றைய நாளில் கூறியிருந்தோம் என்று லண்டனை சேர்ந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக கவனம் கொடுக்கின்றோம். இந்த பொறுப்பு கிரீடம் நிரந்தரமாக டபுள்லைட் ஆக்கக்கூடியது. இது சுமையுள்ள கிரீடம் இல்லை. அனைத்து விதமான சுமையையும் அகற்றக்கூடியது. எப்பொழுதும் உடல், மனம், பொருள், பணத்தால், எண்ணம், சொல், செயல் என்று அனைத்து ரீதியிலும் சேவாதாரியாகி சேவையில் மிகவும் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் சுலபமாகவே மாயாவை வென்றவர், உலகை வென்றவர் ஆகிவிடுகிறீர்கள் என்ற இந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கிறது. தேக உணர்வு இயல்பாகவே சுலபமாகவே மறந்திருக்கும். கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. இந்த அனுபவம் இருக்கிறது தான் இல்லையா? சேவையின் நேரத்தில் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே பிடித்தமாக இருக்காது. சேவையின் நேரத்தில் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே பிடித்தமானதாக இருக்காது. குசியில் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அப்படி இந்த பொறுப்பின் கிரீடம் லேசாக இருக்கிறது தான் இல்லையா? அதாவது லேசாக ஆக்கக்கூடியது. எனவே பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆன்மீக சேவாதாரி என்ற பட்டத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷமாக நினைவூட்டுகின்றார். பாப் தாதாவும் ஆன்மீக சேவாதாரியாகி வருகின்றார். எனவே எது தந்தையின் சொரூபமோ அதுவே குழந்தைகளின் சொரூபம். அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளும் கீடம் அணிந்திருப்பவர்கள் தான் இல்லையா?
தந்தைக்கு சமமாக நிரந்தர ஆன்மீக சேவாதாரி கண் திறந்தது சந்திப்பை செய்தீர்கள். மேலும் சேவையின் கேந்திரத்திலும் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். சேவை சேத்திரத்திலும் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். காலை வணக்கத்திலிருந்து சேவை தொடங்குகிறது. மேலும் இரவு வணக்கம் வரை சேவையே சேவைதான். எப்படி நிரந்தர யோகியோ அது போலவே நிரந்தர ஆன்மீக சேவாதாரி. உடலால் சேவை செய்யும் சேவை மூலமாகவும் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியை நிரப்புகின்றீர்கள். ஏனென்றால் ஸ்தூல சேவை செய்வதின் கூடவே மன சேவையும் செய்கின்றீர்கள். அப்படி காரியங்கள் மூலம் செய்யும் சேவையிலும் ஆன்மீக சேவை உணவு சமைக்கிறீர்கள் என்றால் ஆத்மீக பலத்தை உணவில் நிரப்பி விடுகிறீர்கள். எனவே போஜனம் பிரம்மா போஜனம் ஆகிவிடுகின்றது, சுத்த அன்னம் ஆகிவிடுகிறது, பிரசாதத்துக்கு சமான் ஆகிவிடுகிறது. அப்படி ஸ்தூல சேவையிலும் ஆன்மீக சேவை நிரம்பி இருக்கிறது. அந்த மாறி நிரந்தர சேவாதாரி, நிரந்தர மாயாவை வென்றவர் ஆகிவிடுகிறீர்கள். தடைகளை அளிப்பவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். அப்படியானால் லண்டனை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நிரந்தர சேவாதாரி லண்டனில் மாயா வருவதில்லையே? அல்லது மாயாவிற்கும் லண்டன் மிகவும் பிடித்திருக்கிறதா? நல்லது. லண்டன் வாசிகளுக்கு இப்போது வேறு என்ன செய்ய விரும்புகின்றீர்கள்? லண்டனில் நல்ல நல்ல ரத்தினங்கள் உள்ளனர். பல இடங்களுக்கு சென்று விட்டனர். அப்படியே வெளிநாடுகளிலும் பல சேவை மையங்களை திறக்கின்றனர். இப்போது எத்தனை சேவை மையங்கள் உள்ளன? 50. எனவே 50 இடங்களின் அடித்தளம் லண்டன் எனில் மரம் அழகாகி இருக்கிறது இல்லையா? 50 கிளைகள் கொண்ட மரம் எவ்வளவு அழகாக இருக்கும். எனவே வெளிநாட்டின் மரமும் நன்றாக விரிவடைந்து பலனடைக்கும் மரமாக மாறியுள்ளது. லண்டன் மட்டுமல்ல, அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தை கண்டு பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். வெளிநாட்டில் ஈடுபாடு நன்றாக உள்ளது. மாயாவின் மிகச்சிறிய ரூபத்தை பார்த்து விரைவாக பீதி அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உள்ளது. எப்படி இந்தியாவில் பல பிராமணர்கள் எலிகளுக்கும் பயப்படுகிறார்கள், கரப்பான் பூச்சிகளுக்கும் பயப்படுகிறார்கள் எனில் வெளிநாட்டு குழந்தைகள் சிறியதை பெரியதாக நினைத்து பயப்படுகிறார்கள். ஆனால் எதுவுமே இல்லை, காகித சிங்கத்தை உண்மையான சிங்கம் என நினைக்கிறார்கள். எவ்வளவு ஈடுபாடு உள்ளதோ அந்தளவு பயப்படும் சம்ஸ்காரம் கொஞ்சம் வந்து விடுகிறது. எனவே வெளிநாட்டு குழந்தைகள் மாயாவுக்கு பயப்படக்கூடாது, ஆனால் விளையாட வேண்டும். ஒரு காகித சிங்கத்துடன் விளையாட வேண்டுமா அல்லது பயப்பட வேண்டுமா? அதுவோ பொம்மைதானே. பொம்மையை பார்த்து பயப்படுபவர் என்னவென்று சொல்வது? நீங்கள் எடுக்கும் முயற்சியின்படி அனைத்து இரட்டை வெளிநாட்டவர்களும் முதலிடத்தை பெற முடியும். ஏனென்றால் மற்ற மதங்களின் முத்திரையின் கீழ் நீங்கள் இரட்டை திரைக்குள் தந்தையை அடையாளம் கண்டு கொண்டு விட்டீர்கள். ஒன்று சாதாரண ரூபத்தின் திரை, மற்றொன்று மதத்தின் திரை. பாரதவாசிகளுக்கு ஒரே ஒரு திரையை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெளிநாட்டு குழந்தைகள் திரைக்குள் இரண்டையும் தெரிந்து உள்ளே செல்பவர்கள். தைரியசாலிகளாக பலர் உள்ளனர் மற்றும் அசம்பவத்தை சம்பவமாக்கி உள்ளனர். கிறிஸ்தவர்களும் அல்லது பிற மதத்தை சேர்ந்தவர்களும் நம்மால் எப்படி பிராமணர் ஆக முடியும் என புரிந்து கொள்ளாதது அசம்பவம் எனில் அசம்பவத்தையும் சம்பவமாக்கி இருக்கின்றீர்கள். மற்றும் அறிவதிலும் புத்திசாலிகள், நம்புவதிலும் புத்திசாலிகள், இரண்டிலும் முதலிடத்தில் இருக்கின்றீர்கள். போக போக ஒரு சுண்டலி வந்தது எனில் பயப்பட்டு விடுகிறீர்கள். இது ஒரு சுலபமான மார்க்கம். ஆனால் உங்கள் வீண் எண்ணங்கள் கலப்பதன் மூலம் சுலபம் கடினமாகி விடுகிறது எனில் இதையும் தாண்டிவிட வேண்டும். மாயாவை சோதிக்க உங்கள் கண்ணை கூர்மையாக்குங்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். காகிதத்தை உண்மை என்று கருதுவது தவறல்லவா? இல்லையெனில் இரட்டை வெளிநாட்டவர்களுக்கும் பல சிறப்புகள் உள்ளன. ஆனால் இந்த ஒரே ஒரு பலவீனம் உள்ளது, அவ்வளவுதான். பின்னர் தன்னை பார்த்தே சிரிக்கின்றீர்கள். இது காகித சிங்கம்தான், உண்மையானதல்ல என்று தெரிந்தவுடன் சிரிக்கின்றீர்கள். சோதித்து மாற்றிக்கொள்ளவும் செய்கின்றீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் பயப்படுவதால் கீழே வருகின்றீர்கள் அல்லது நடுவில் நின்று விடுகிறீர்கள். பின்னர் மேலே செல்ல கடின முயற்சி செய்வதால் எளிதாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் கஷ்டமாக அனுபவம் செய்கின்றீர்கள். இப்படி எந்த கடின முயற்சியும் தேவையே இல்லை. தந்தை உடையவராக ஆகிவிட்டீர்கள். அதிகாரி ஆத்மாவாகிவிட்டீர்கள். பொக்கிசங்கள், வீடு, ராஜ்யத்தின் எஜமானனாகிவிட்டீர்கள் எனில் வேறு என்ன தேவை? எனவே நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பயப்படும் சன்ஸ்காரத்தை இங்கேயே விட்டு செல்லுங்கள். புரிந்ததா? பாப் தாதாவும் விளையாட்டை பார்த்து புன்சிரித்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகள் மிக அழகாகவும் செல்கின்றனர், ஆழமாகவும் செல்கின்றனர். ஆனால் கூடவே சில இடங்களில் பயப்பட்டு விடுகின்றார்கள். லாஸ்ட் ஷோ ஃபாஸ்டின் சம்ஸ்காரங்களும் உள்ளன.
முன்பு வெளிநாட்டினரிடம் சிக்கிக் கொள்வதற்கான சம்ஸ்காரங்கள் இருந்தது. இப்போது அவர்களிடம் வேகமாக செல்வதற்கான சம்ஸ்காரங்கள் உள்ளன. ஒன்றிலும் சிக்கிக் கொள்வதில்லை, ஆனால் பலவற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒன்றில் சிக்கிக் கொள்வதில்லை, ஆனால் பலவற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரு வாழ்க்கையின் எத்தனை கூண்டுகள் உள்ளன. ஒரு கூண்டிலிருந்து வெளியே வருவது இன்னொரு கூண்டில் சிக்கிக் கொள்வது, இதிலிருந்து வெளியே வருவது அடுத்ததில் சிக்கிக் கொள்வது. எனவே சிக்கிக்கொள்ளும் சம்ஸ்காரம் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு வேகமாக செல்வதற்கான சம்ஸ்காரங்களும் உள்ளன. ஒரே ஒரு விஷயம், சிறிய விஷயங்களை பெரிதாக ஆக்காதீர்கள், பெரியதை சிறியதாக ஆக்குங்கள். இப்படியும் நடக்குமா? இந்த கேள்வி கூடாது. எது நடந்தது, இது நடக்குமா? மாறாக நடப்பதும் நன்மையே பயக்கும் கேள்விகளை முடித்துவிட வேண்டும். முற்றுப்புள்ளி. புத்தியை இதில் அதிகம் செலுத்தாதீர்கள், இல்லையெனில் ஆற்றல் வீணாகிவிடும். மேலும் உங்களை சக்திசாலியாக உணர முடியாது. கேள்விக்குறிகள் அதிகம் வருகிறது எனில் இப்போது மதுபன் பூமியில் கேள்விக்குறிகளை முடித்துவிட்டு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு செல்லுங்கள். கேள்விக்குறி இடுவது கடினம், ஃபுல் ஸ்டாப் வைப்பது எளிது. எனவே சுலபமானவற்றை விட்டுவிட்டு ஏன் கடினமானதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதில் ஆற்றல் வீணாகிறது மற்றும் முற்றுப்புள்ளியில் வாழ்க்கை சிறப்பாகிறது. அதில் வேஸ்ட், இங்கே பெஸ்ட். எனவே என்ன செய்ய வேண்டும்? இப்போது வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு எண்ணமும் சிறந்தது, ஒவ்வொரு நொடியும் சிறந்தது. நல்லது. லண்டன் நிவாசிகளுடன் ஆன்மீக உரையாடல் நடந்தது. லண்டன் உட்பட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் கொடான கோடி அன்பும் நினைவுகளும் உரித்தாகுக. நீங்கள் சாக்காரத்தில் மதுபன் அடையவில்லை, ஆனால் பாப் தாதா சதா குழந்தைகளாகி தன் எதிரிலேயே பார்க்கின்றார். ஒவ்வொருவரின் பெயராக கூறவில்லை, எனினும் யாரெல்லாம் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ எல்லா சகயோகி ஆத்மாக்களுக்கும் சதா கவலையற்ற ராஜாவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கூட இருப்பவரோ சுயம் தந்தை. நல்லது. எல்லோருக்கும் அன்பான நினைவுகள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।